செகண்ட் தேர்ட் சலான் ஒண்ணு தந்தியல்ல அத மறுபடியும் ஒண்ணு தாங்கலாம். சலான்னு சொல்லுங்க மேடம். இருங்க தாரேன். அப்புறம் நீங்க சும்மா தானே இருக்கீங்க, கொஞ்சம் அதுல என்னென்னமோ எழுதணுமாம்ல, எழுதி தந்துருங்களா. இங்க பாருங்க மேடம், நாங்க ஒண்ணு இங்க சும்மா உட்கார்ந்துட்டு இல்ல, எங்களுக்கும் ஒர்க் இருக்கு மேடம். உங்களுக்கு எழுதணும்னா வேற யார்ட்டையாவது கொடுத்து எழுதுங்க, எங்களுக்கு வேலை இருக்கு. இந்தாங்க சலான், எடுத்துட்டு போங்க. இருக்கிறது சும்மா ஒரு சின்ன கெலுப்பு தானே இதை பண்ணுனேன்னு. அந்த டிவி பெட்டில அப்படி என்னத்தை தான் பாக்குதோ. வாணர் அந்த காகிதத்தை எடுங்க, எடுத்துட்டு போய் எழுதுவோம். ஏமா இந்த பெண்ணு தாங்கம்மா. ஏனே பெண்ணு உங்களுக்கு தானோ? ஆமாமா என் பெண்ணு தான். எழுதிட்டு தருவியா? நானும் இவ்வளவு நேரம் உட்கார்ந்துருந்தேன், எடுத்துட்டே வரல. தாங்கம்மா, நான் வீட்டுக்கு கிளம்பிட்டு. பிரதர் நான் கொஞ்சம் எழுதிட்டு தந்துறியனே, சொத்த நேரம் அதே இடத்துல வெயிட் பண்ணுங்க, கொண்டு வந்து தந்துறியே. இவ்வளவு நேரம் காத்திருந்தது அதிகமா, பெண்ணு தாங்க. ஏனே வானதான சாரி இல்லாம எழுதிட்டு இருந்ததோ காரிக்கிட்ட எழுதிட்டு வந்திரியமே. மா வேற யார்ட்டையாவது வாங்கி எழுதுங்க, இல்லைன்னா கடையில போய் வாங்குங்க. பெண்ணு தாங்கம்மா, நான் போட்டு. ஒன்றையா பெண்ணு, இதை என்ன நாங்க தூக்கிட்டு ஓடிடுவோமாக்கா? இந்தாங்க கொண்டு போங்க. தாங்கம்மா, உங்களுக்கு பெண்ணு தந்ததே தப்பு, ரொம்பலாம் பேசுறீங்க. ஆமா, அப்படியே சொத்த பூரா எங்க மேல எழுதி வச்சிட்டிய. போங்க போங்க, நாங்களும் வாங்குவோம். வாணர் சொத்த நேரம் கோவப்படாம இருந்திருக்கலாம்ல, அந்த அண்ணன் அந்த பேனாவை தந்திருப்பாவே. இப்படியே கோவப்பட்டு காரியத்தை கெடுக்குது. ஆமா தந்துருவாரு. அவனே 5 ரூபா பெண் எங்க பேர் மோனி இவ்வளவு காத்திருந்து புடிங்கிட்டு போறான். நீ எல்லாம் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வா. இங்க பாரு மீன்காரி, இதுக்கு மேல பெண்ணுல யாத்தி கேட்க முடியாது. நீ அந்த எதிரில கடை இருக்குதான் போய் வாங்கிட்டு வா போ. வாணர் நான் ரூபா எதுவும் எடுத்துட்டு வரலையே, நீங்க கூப்பிட்டதுனால அப்படியே வந்துட்டேன். சோ ஒரு 5 ரூபா கூட ஒண்ணு நம்பி இல்ல. வா 2 பேரும் போய் வாங்கிட்டு வருவோம். என்ன கடைக்காரனே, என்னக்கா வேணும்? கூல் ட்ரிங்க்ஸ் எவ்வளவு? ஏ மீன்காரி, நம்ம எதுக்கு வந்தோம்? ரூபாயே இல்லன்னு சொன்னா கூல் ட்ரிங்க்ஸ் கேக்குறீருக்கு? வாணர் நம்ம வந்து காண நேரம் ஆயிட்டு வாணர். வீட்ல இருந்தா நேரத்துக்கு 2 தடவை ஜூஸ் குடிச்சிருப்பேன், சாமச்சி சாப்பிட்டுருப்பேன் வாணர். பாசி வேற எடுத்து கொண்டாந்து அங்கே இங்கே அலைஞ்சதுல ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிச்சிடுறீனே. அதான் 5 ரூபாய்க்கு பேனா வாங்க கூட ரூபாய் இல்லன்னு சொன்னால மீன்காரி. வாணர் நீங்க எதுக்கு இருக்கீங்க? நீங்க தான கூட்டிட்டு வந்தீங்க, நீங்களே வாங்கிட்டாங்க. ஒரு கூல் ட்ரிங்க்ஸ்ல என்ன குறஞ்சிர போறியே? என்ன ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுங்க. அப்புறம் 4 பிஸ்கட் பாக்கெட், 5 பொரி பாக்கெட். என்னது பொரியா? இந்த பாக்கெட்ல தொங்கிட்டு கிடக்கல சிப்ஸ். கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கும்போது 2 கடிச்சிடுவே வாணர், நல்லா இருக்கும். ஆமா சின்ன பிள்ளை இவரே சிப்ஸ் சாடாம இருக்க மாட்டாரு. வாணர் பாசி எடுக்குதுல்ல, என்ன காரகாரனே ஒரு கிருமி பிஸ்கட் தந்துருங்க. ஆமா இவர் சிறுமி, அப்படியே கிருமி பிஸ்கட் தான் திம்பாரு. ஏமா எங்க கடையில எல்லாம் கிருமி அந்த பிஸ்கெட்லாம் இல்லம்மா. ஏனே கிருமி பிஸ்கட்னா கிருமி இல்லனே, இந்த சின்ன பிள்ளை எல்லாம் சாப்பிடும்ல உள்ளுக்குள்ள இருக்கும்ல கிருமி பிஸ்கட், அது சொல்லுது. இங்க பாரு மீன்காரி, நானே வந்த வேலை முடியாம ரொம்ப கடுப்புல நின்னுட்டு இருக்கேன். நீ அதை விட்டுவிட்டு அடுத்த வேலைக்கு ஓட சொல்லிவிட்டேன். எப்ப நான் வந்த வேலை முடியுதோ அப்பதான் எதா இருந்தாலும் வாங்க முடியும். வாணர் ரொம்ப தாகமா இருக்கு, ஒரே ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் ஆது வாங்கி தாங்களா. அத பேங்குக்குள்ள தண்ணி வச்சிருக்காவல, பிடிச்சு குடிக்க வேண்டியதானே. கூல் ட்ரிங்க்ஸா? கூல் ட்ரிங்க்ஸ் பணம் எடுத்தாதான் எதா இருந்தாலும் வாங்க முடியும். ஏனே ஒரு 5 ரூபா பெண்ணு மட்டும் தாங்கனே. தரமா. ஏக்கா நீங்க என்னன்னு கேட்டீங்களக்கா? மீன்காரி பேதிப்ப விளம்பரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. நாங்க அந்த பானத்தை வாங்கிட்டு வந்து எதா இருந்தாலும் குடிக்கனே. நான் சொன்னதெல்லாம் எதுக்கு எடுத்து வைங்க. சரிக்கா. ஏய் மீன்காரி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா மீன்காரி? என்ன 1 லட்சம் 1 லட்சம் விளம்பரம் பண்ணிட்டு இருக்கியோ? எடுத்துட்டு போகும்போது யாரா புடிங்கிட்டு போயிட்டா என்ன பண்றது? வாணர் யார் புடுங்க போறா? அண்ணா அண்ணன் எது வாங்கலைன்னு கேட்டதுக்கு அதுக்கு தான் விளக்கம் சொல்லியிருக்கேன். நல்லா சொன்ன, வாயை மூடிட்டு இரு சொல்லிட்டேன். வாணர் அந்த பியானோ வாங்கிட்டு அவர்கிட்ட கொடுத்து எழுத சொல்லுங்களா. இங்கனே இருக்கிறதுனால அவருக்கு கொஞ்சம் விவரமா எழுத தெரியும். சொல்லியே. ஏக்கா இந்தாங்க பெண்ணு. ஏனே ஒரு ஹெல்ப் நே. எனக்கு ஹெல்ப்? இந்த இருக்குல இந்த பேப்பர்ல நான் சொல்லியே கொஞ்சம் எழுதாங்க நே. அது வந்து இந்த பேங்க்ல பணம் எடுக்க வந்தமா, ஆவியதான் இதுக்கு பேரு சலனா இத கொடுத்தாவ பாத்துக்கிடுங்க. இத கொஞ்சம் எழுதி தாங்க நே. ஐயோ நிறைய பேர் என்கிட்ட தான் இதை எடுத்துட்டு வருவாவ, எனக்கு எழுத படிக்கவே தெரியாது. இந்தாங்கம்மா பேனா, நீங்களே எழுதிக்கிடுங்க. என்ன நீ சொல்றியா? எழுத தெரியாதோ? என்ன வியாபாரம் பண்றியே, எதுக்கு நீ இப்படி சொல்றியே? சொத்து எழுதி கொடுத்துருங்கனே, இல்லனா இந்த வாணர்
ஆஹா இதெல்லாம் எழுத தெரியாதுக்கா. சரி சரி பேனா தாங்க. ஏக்கா 5 ரூபாக்கா. தாங்க தாங்க. வானர் ஏங்கிட்டலாம் தராதங்க, நான் எழுதிட மாட்டேன். வேற யார்ட்டையாவது கொடுங்க, நானே தாள சுத்திவே கிடக்கேன். எதுக்கு மீன்காரி? கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி தரலையா? இல்ல கிருமி பிஸ்கட் வாங்கி தரலனா? எனக்கு இருக்க பிரச்சனை எனக்கு மட்டும் தான் தெரியும் வானரே. இவ்வளவு உதவி செஞ்சிருக்கே ஒரு நன்றி இல்ல. ஆமா 10 தடவை இது வரைக்கும் பணம் எடுத்து வந்துட்டா. இவருக்கு அப்படியே நன்றி சொல்லியதுக்கு வாழ ஆட்டிட்டே நிக்கணும். வா மீன்காரி நேராவி தொலைக்குது. யார்ட்டையாவது கேட்டாது எழுதுவோம் வா. அப்படினா வாங்க போவோம். ரொம்ப தான் சலிச்சுக்கிட்டே அந்த மீன்காரி. ஏ மீன்காரி ஒருத்தர் கூட எழுதிக்க இல்ல, நீயே எழுது. வானரே நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்னால எழுத முடியாதுன்னு சொன்னனா இல்லையா? தாளலாம் சுத்திட்டு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி தந்தறனா கூட நான் பாட்டுக்கு எழுதி இருந்திருப்பேன். என்னால முடியாது வானரே. கூல் ட்ரிங்க்ஸ்ல இரு. சாரோஜான் எழுதி 1 லட்சம் எழுதணும் அவ்வளவுதானே? வானரே அவ எழுதி இருக்காவல அதுல எழுதணுமா? ஏதோ ஒண்ணு நானே எழுதுறேன். சை ஒரு சின்ன உதவி ஒரு சன ஜீவலியே. நானே இன்னைக்கு என் சொந்த முயற்சியில எழுதி பணத்தை வாங்கி அதுக்கு பிறகு இந்த மீன்காரி மூஞ்சி எங்க கொண்டு வைக்க நானும் பாக்கேன். எழுதியாச்சு வா போவோம். எப்ப வந்தாலும் இங்க மட்டும் கூட்டமா தான் இருக்கு. நானும் காலையிலே வந்து இங்கே தான் சுத்திக்கிட்டு இருக்கேன். வந்தோடனே முதல்ல குடுத்துடலான்னு பார்த்தா முடியுவா? பணம் கிடைக்கிற இடம்ல அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் பொறுமையா நில்லுங்க வானரே. காலையில இருந்து பொறுமையா தான் நிக்கேன். என்ன பணத்தை வாங்கின பாடு இல்லையே. என் பொறுமையை ரொம்ப தான் ஜோதிச்சுக்கிட்டு இருக்காவ. பணம் எங்க இருக்குன்னு சொன்னா சரி. இந்தாங்க புதுசா எழுதி எடுத்துட்டு வந்திருக்கேன். கொடுங்கம்மா. சீக்கிரமா என் பணத்தை எடுங்க. நேராவது இல்ல இருக்க எடுத்து சொல்லுங்க, நானே போய் எடுத்துட்டு போறேன். இங்க பாருங்கம்மா, நான் இந்த சீட்டு மட்டும் தான் வாங்குவேன். பணம் நீங்க கேஷ் கவுண்டர்ல தான் வாங்கணும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன ஒரு இடத்துக்கு போனமாக்கா? ரொம்ப தான் ஜோதிக்கிறியே. டாக்கு புக்கனி பார்த்து தாங்க அங்கோட்டு குடுக்கட்டும். ஷேய் எவ்வளவு நேரம் தான் பாப்பாவளோ. ஏமா எழுத்தே தப்பா இருக்குமா? பாஸ்புக்ல உங்க பேர் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் எழுதணும். அத பார்த்து எழுதுனீங்களா இல்லையா? அத உட்கார்ந்து பார்த்து எதுக்கு எழுதணும்? என் பேர் எனக்கு எழுத தெரியாதக்கோ. மா பேரை இங்கிலீஷ்ல எழுதி தரணும். அதுவும் புக்ல எப்படி இருக்கோ அது மாதிரி பார்த்து எழுதணுமா? அது மட்டும் இல்ல டேட் எழுதணும், எவ்வளவு அமௌண்ட்னு எழுதணும். அமௌண்ட் எவ்வளவோ அது எழுத்தாலே எழுதணும். உங்க சைன் பண்ணணும். எதுவுமே பண்ணாம இப்படி பேப்பர் எடுத்துட்டு வந்தா நான் எப்படிமா உங்களுக்கு காசு தர முடியும்? இத கிழிச்சு போட்டுட்டே வேற ஒரு சலான் வாங்கி எழுதி எடுத்துட்டு வாங்க. என்னது மறுபடியும் ஒரு சலானா? ஆமாமா இது சரியில்லை, நீங்க தப்பு தப்பா எழுதி இருக்கீங்க. பேர் வர இடத்துல அமௌண்ட் எழுதி இருக்கீங்க, டேட் வர இடத்துல பேர் எழுதி இருக்கீங்க. எல்லாமே தப்பா இருக்குமா? வேற ஒரு சலான் ஃபில் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப தான் ஜோதிக்கிறியே. ஒரு பேப்பர் வாங்கி தந்தா நீங்களே எழுத தர வேண்டியதானே? எங்களுக்கு தான் எழுத தெரியலல. நாங்களே எழுதி கொடுத்தாலும் 1008 குறை சொல்றியே. இங்க பாருமா, எங்க பேங்க்குக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. உன இத ஒண்ணு சொல்லிருங்க. இங்க பாருங்கமா, கத்தி பேசாதீங்க, அப்புறம் வெளிய பிடிச்சு தள்ளிடுவோம். ஷோ கடவுளே. ஏ மீன்காரி அத சொல்லிட்டோம்ல, வா போவோம். இன்னொரு தாள வாங்கி எழுதிட்டு வந்து கொடுக்கணும். வானரே அதுலயே அட்ஜஸ்ட் பண்ண சொல்லுங்க வானரே. எத்தனை தடவை தான் போய் கேட்க அவ ஏதாவது சொல்ல வராவே. ஆமா அந்த மேடம் ஒரு மாதிரியா துள்ளா. என்னால போய் வாங்க முடியாது, நீயே போய் வாங்கிட்டு வா. வானரே நான் போய் கேட்டா மட்டும் உடனே தந்துருவாங்களாக்கா. ஏன் வானரே நீங்களே போய் கேளுங்க. நீ என் கூட வந்ததுக்கு இந்த ஒண்ணையாவது பிரயோஜனமா பண்ணி அதையாவது ஒழுங்கா திருத்தி பார்த்து எழுதுவோம். வானரே நம்மளுக்கு எழுத வராதுல்ல. யார்கிட்டே கொடுத்தாது எழுதுவோம். போய் தாள வாங்கிட்டு வா. மேடமே என்னமா வேணும்? அது வந்து ஒரு காகிதம் தந்தியல்ல. என்ன காகிதமா? ஆமா அத எங்க வானர் கூட 2 தடவை வந்து வாங்கிட்டு போனாங்களே. யார் மாங்க வானரே? அவங்கள கூட்டிட்டு வாங்க. அனாவசியமா எதுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க? இல்ல மேடமே ஒரு தாள் வந்து தந்தியல்ல. பானை எடுக்கிறதுக்கு. அது என்னோட தாங்க வாங்க தான் வந்திருக்கேன். சலானம்மா. ஆமாமா அதுதான். என்னம்மா போயாம வந்து சலான் சலான்னு கேட்டிட்டு இருக்கீங்க? இவ்வளவு நேரம் அந்த அம்மா வந்து கேட்டாங்க, இப்ப என்னடா நீங்க வந்து கேட்டிட்டு இருக்கீங்க? இப்போ நீங்க வந்து கேட்டிட்டு இருக்கீங்க. வேஸ்ட் பண்ணாதீங்கம்மா. நாங்க வேஸ்ட்லாம் பண்ண மாட்டோம். எழுதுனது தப்பு இல்லனே அந்த மேடம் சொல்லிட்டாவே. கரெக்ட்டா எழுதுங்கம்மா, வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்தாங்க எடுத்துட்டு போங்க. தேங்க்ஸ் மேடமே. எப்போ தம்பி நான் ரூபா எடுக்க வந்தேன். பூ இதை எழுதுறதுக்கு தெரியல பாத்துக்க. பக்கத்துல இருக்கவள பீசாண்டி இவளுக்கும் எழுத தெரியல. இத கொஞ்சம் நீ எழுதிட்டா பூ. சரிக்கா உங்க பேங்க் புக் தாங்க. வானரே புக் ஏக்கா பணத்தை எடுத்துட்டு ஓடிடுவானா? எப்போ புக் எதுக்கு கேக்கா? நான் வாயால சொல்லி என்ன கொஞ்சம் எழுதி தந்தறேன். ஏக்கா அதுல தான் உங்க அக்கவுண்ட் நம்பர்ல இருக்கும், அத பார்த்து தான் எழுதணும். தந்தியல் நான் கரெக்ட்டா எழுதி தந்துருவேன்.
பேசாம வாய் மூடிட்டு நில்லு. சரி கூடுங்க, எழுதி தரட்டும். எப்போ தம்பி இந்த பூ. மேடம் இந்த தடவை கரெக்டா எழுதிட்டு வந்துட்டோம். இந்தாங்க பிடிங்க, பணத்தை தாங்க. என்னம்மா நீங்க இந்நேரத்துக்கு வந்திருக்கீங்க? எதுக்கு? நல்ல நேரம் ஏதோ பார்த்துட்டு வரணுமோ? மணி பாத்தீங்களா? 1 மணி. அதுக்கு என்ன? மதியம் 1 மணி லஞ்ச் டைம்மா. இப்பலாம் எதையும் நாங்க வாங்க மாட்டோம், இந்த வேலையை செய்ய மாட்டோம். அப்படியே நான் வாங்கினா கூட இப்போதைக்கு பணம் எடுக்க முடியாது. நீங்க போயிட்டு 3 மணிக்கு மேல வாங்க. என்ன சொன்னீங்க? அம்மா தெளிவா தான் சொல்லிட்டு இருக்கேன். மதியம் 1 மணி லஞ்ச் டைம். இப்போ எங்களால எந்த வேலையும் பார்க்க முடியாது. நீங்க போயிட்டு 3 மணிக்கு மேல வாங்க. சே பேதி இருப்பா, என்ன வார்த்தை சொல்லிட்டு போற பாரு. நான் எத்தனை தடவை எழுதி ஓடி விட கொடுக்க. எல்லாத்தையும் சரியா பார்த்து எழுதிட்டு வந்திருக்குமா, மதியம் ஆயிட்டு சுவாத்திக்கு போறேன்ட்டு வட்டா. இப்படி இருந்தா வருகையில என்ன பண்றது? இவங்களுக்கு மட்டும் தான் 1 மணிக்கு பசிக்குமா, எனக்கு பசிக்காதா? இத பார்த்துட்டு சரியா இருக்கான்னு சொல்லி ஓகே, எவ்வளவு நேரம் ஆகும்? தந்தாச்சுன்னா நான் போய் ரூபாய் எடுத்துட்டு போறேன். ஏ அம்மா என்ன வரத்து வரால்வம்மா? ஓனர் எப்படி கட்டாதுங்க ஓனர், வீடியோ பிடிச்சு தள்ளிர போறாவே. ரூபாய் எடுக்கணும்ல, சொத்து நேரம் அமைதியா இருங்க. இதுக்கு மேல எனக்கு ரூபாயே வேண்டாம். போதும், பட்ட பாடெல்லாம் போதும். ஓனர் 1 லட்சம் எடுத்தாதானே கூல் ட்ரிங்க்ஸ் வாங்க முடியும். என்னது? உனக்கு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்க தானே 1 லட்சம் எடுக்க போறணும்? அப்போ உன் நினைப்பு பூரா கூல் ட்ரிங்க்ஸ்ல தான் இருக்கு. பேதி எடுப்பா மீன்காரி, நீ என் கூட காலையில வரும்போதே எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஒன்னும் உருப்படாத நீ. அதே மாதிரி நடந்திருக்கு. இதுக்கு மேல என்னால இங்க இருக்கவும் முடியாது, ஒரு பைசா இயலோட வாங்கவும் முடியாது. நான் என் வீட்டுக்கு போறேன். ஓனர் அந்த அன்னைக்கு கூல் ட்ரிங்க்ஸ் பிஸ்கட் பாக்கெட்ல எடுத்து வைக்க சொல்லிட்டு ஓனர். சுத்த நேரம் இருங்க. இந்த பாரு மீன்காரி, என் பொறுமை இதுக்கு மேல நீ சோதிச்சிடாத. மரியாதையா